இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அப்பா தினக்கூலி, கடுமையான வறுமை, வாடகை வீடு, உடன் பிறந்தவர்கள் 7 பேர், ஒருவேளை சத்தான உணவு கிடைப்பதே அரிது. இப்படி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் வளர்ந்தவர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி நௌஷின் நாஸ். இன்று தனது அசாத்திய திறமையால் இந்திய ஹாக்கி அணியின் கதவை தட்டியுள்ளார். கற்களும் முட்களும் நிறைந்த பாதையை தாண்டி இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது என்பதை பார்க்கலாம். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் இருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சியோனி பகுதியைச் சேர்ந்தவர்தான் சிறுமி நௌஷின். இவரது தந்தை அகபாஸ் கான் ஒரு தினக்கூலி தொழிலாளி. ஒரு நாளைக்கு 250 ரூபாய் மட்டுமே வருமானம் ஈட்டும் அவர் தனது மகளுக்கு ஹாக்கி மட்டையை கூட வாங்கித்தர முடியாத நிலையில் இருந்தார். விளையாடுவதற்கு வசதி இல்லாவிட்டாலும் நௌஷின் துவண்டு போகவில்லை. மற்றவர்கள் தூக்கி எறிந்த உடைந்த ஹாக்கி மட்டைகளை பயன்படுத்தினார். உடைந்த மட்டையை துணியால் கட்டி அது மீண்டும் உடையும் போதெல்லாம் சளைக்காமல் சரி செய்து விளையாடி தனது திறமையை வளர்த்து கொண்டார். அரைக்கால் சட்டை போடாதே, நினைத்த நேரத்தில் கண்ட ஊர்களுக்கு போகாதே என்கிற உறவினர்கள் நச்சரிப்பை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முன்னேறினார். முயற்சி வீண் போகவில்லை. 2023 மத்திய பிரதேச ஹாக்கி அகாடமி இவரது திறமையை கண்டறிந்து தேர்வு செய்தது. அகாடமியில் சேர்ந்த பிறகுதான் இவருக்கு முறையான பயிற்சி, சத்தான உணவு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் கிடைத்தன. கடந்த ஆண்டு பீகாரின் ராஜ்கிரில் நடந்த இளையோர் தேசிய ஹாக்கி போட்டிகளில் தடுப்பு அரண்களை தகர்த்து 9 கோல்கள் அடித்து அதிக கோல்கள் அடித்த வீராங்கனையாக உருவெடுத்தார். ஒரு காலத்தில் தன் ஆடைக்காக கேலி செய்யப்பட்ட நௌஷின் இப்போது அவளது கோல்களுக்காக கவனிக்கப்படுகிறாள். சிறந்த வீராங்கனையாக அவர் தேர்வான போது பார்வையாளர் அரங்கில் அவரது தந்தை உடைந்து அழுதார். ஒரு காலத்தில் கேலி செய்தவர்கள் இப்போது எனது மகளுடன் போட்டோ எடுக்க அருகில் நிற்கிறார்கள் என பெருமையுடன் கூறினார். தற்போது போபாலில் நடைபெற்று வரும் தேசிய முகாமில் நௌஷின் பயிற்சி பெற்று வருகிறார். ஜப்பானில் மே 29 முதல் நடைபெறவுள்ள 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை இந்திய அணியில் இடம் பிடிக்கும் வாய்ப்பு கிடைக்க உள்ளது. எனது ஒரே இலக்கு நாட்டுக்காக விளையாடுவதுதான் என்று நௌஷின் உறுதியுடன் கூறுகிறார். வசதி படைத்த பல வீராங்கனைகளுக்கு மத்தியில் மற்றவர்களிடம் உபகரணங்களை கடன் வாங்கி விளையாடி இன்று ஒரு நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக நௌஷின் நாஸ் உருவெடுத்துள்ளார்.